சார் இந்த மாதிரி நான் கொரியோகிராஃபர் ஆகிட்டேன் சார், உங்கள் கூட எப்படியா ஒர்க் பண்ணணும் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி திருப்பி மீட் பண்ணி என்னங்கிறது தெரியாது. ஆனால் இந்த படத்தில் உங்க கூட 30 நாள் ஷூட்டிங்னாங்க டெய்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேங்கிறதுனால தான் சார் நான் வந்தேன் அப்படிங்கிறது தான். நான் அந்த படத்தில் நடித்ததுக்கு என்னென்ன காரணம் என்னென்னா, நான் விஜய் சார் கூட பக்கத்தில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரே தாட்டு தான். யாருக்குமே 2-3 தடவை ப்ராக்டிஸ் நடக்கல, எனக்கு மட்டும் தான். சதீஷ் ப்ளீஸ் கேன் யூ கோ பேக் டு யுவர் பிளேஸ், வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த அகெயின் அப்படி சொன்னோன்னா அவங்க திருப்பியுமே வந்துட்டு எனக்கு என்ன மாதிரியான அந்த எழுதி வச்சுருக்காங்களோ அதை ஃபுல்லாக படிச்சுட்டு திருப்பி அதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் தப்பு. ஓகே, ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. ஆனால் நித்யா மேனன்னா அவங்க சிரின்னு சிரிக்கிறாங்க ஊந்து. சிம்பு சார் ஒரு சில இடத்துல நம்மள ஏதாவது ஒன்று போட்டு கலாய்ப்பார். சார் இதுதான் சார் இங்கே பாருங்கள் சார் டான்ஸு இதெல்லாம் நான் வந்து ஆக்சுவலாக 1980s பண்ணிட்டேன், சரி உனக்காக பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு. டான்ஸ்னு கூப்பிட்ட ஆள் அவர் தான். வேர் இஸ் எங்கடா டான்ஸ் எங்க, யோ டான்ஸ் இங்கே வாயா அப்படின்னுவாரு. என்ன சார் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னுவாரு. வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த திருநாளில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் நவீனின் அன்பு வணக்கங்களும். ஓகே, இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதை விட சந்தோஷம் என்ன தெரியுமா, நிறைய பேச்சுலர்ஸ் லீவ் போட்டுட்டு இன்னைக்கு ஊரில் போய் அம்மா அப்பா கூட ஒய்ஃப் கூட ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்களா, அதை இன்னும் நிறைய செலிப்ரேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பர்சனை தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவர் ஒரு ஆக்டர், அவர் ஒரு கொரியோகிராஃபர் அண்ட் டைரக்டரும் கூட. எப்படி சொல்கிறதுனா, நம்மளை ஆட வச்சு பார்த்த ஒரு வாத்தி அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஆட வச்சுருக்காரு, நிறைய பேர் ஆட வச்சுட்டும் இருக்காரு. இப்போ நடிப்பில் நிறைய பேரை நடிக்க வைக்கவும் போகிறாருன்னு சொல்கிறான். ஒரு ஸ்பெஷலான பர்சனை தான் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ண போகிறோம். அவர் யாருன்னா நம்மளுடைய சதீஷ். அவர் தான். அவர் டைரக்டர்னு சொல்லி கூப்பிட்றதா, இல்லை டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லி கூப்பிட்றதா, இல்லை ஆக்டர்னு சொல்லி கூப்பிட்றதான்ற ஒரு டவுட்டில் இருக்கேன். அவர் தான் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். அவரோட தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். முன்னமே சொல்லி இந்த மாதிரி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக வந்திருக்கிறது ஒரு வாத்தி தான். அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, அதனால நம்ம அப்படியே டேரெக்டாக ஷோக்குள்ளேயே போய்க்கலாம். சார் ஹாய், விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. விஷ் யூ த சேம். ஓகே, சரி, தீபாவளிக்கு எல்லாருமே ஸ்வீட் கொடுப்பாங்க. நம்ம தீபாவளிக்கு முன்னாடியே ஒரு நாள் ஸ்வீட் கொடுத்துருக்காரு. அது எப்பேற்பட்ட ஸ்வீட் தெரியுமா? ஓகே, புரிஞ்சிச்சு. கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்வீட். சிங்கிள்ஸ்க்குலாம் அது கிடைக்காது, ஆனால் சிங்கிள்ஸ்க்கும் கிடைக்கிற மாதிரி அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது தான் பெரிய விஷயமே. ஆமாம் தானே ப்ரோ? நீங்கள் சொன்னால் கேட்டு தான் ப்ரோ. ஓகே, அந்த கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டோட ஷார்ட் ஃபார்ம் என்ன தெரியுமா? கிஸ். அவங்களோட கிஸ் அனுபவத்தை பற்றி கிஸ் படத்தோட அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணுங்க. பரவாயில்ல, நீங்களே திருத்திக்கிட்டீங்க. இல்லை ப்ரோ, நல்ல ஒரு ஜேர்னி. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வேறு ஒரு ஸ்டெப்புக்கு போன ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலாக. ஏன்னா கோரியோகிராஃபர்லேருந்து டிரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே கிராஃப்டுக்குள்ளே நான் போயிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதோ ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறோன்னுங்கிறது நினச்சாலே என்னவோ அவங்களுக்கு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ஏதோ ஒரு ஸ்டெப்பு நம்ம போயிருக்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். அதாவது கேரக்டருக்கு கிஸ் தேவைப்படும், ஆனால் ஒரு கிஸ்ஸையே கேரக்டராக வச்சு மூவ் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த ஃபேண்டசி ஐடியா தோணுச்சு? ரொம்ப நல்ல ஒரு ஆக்சுவலாக ஒரு நல்ல இமோஷன் தான் கிஸ் ஆக்சுவலாக. எஸ், கரெக்ட். எல்லாருமே எல்லாத்துக்குமே அதை பயங்கரமாக கிஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு காதலிக்கு தர ஒரு முத்தமாக இருக்கட்டும், ஒரு பிறந்த குழந்தை, எனிதிங் வாட் எவர் இட் இஸ், அதுதான் ஒருத்தருக்கு வந்துட்டு ரொம்ப உண்மை. அதில் மட்டும் ஃபேக்கே இருக்காது ஆக்சுவலாக. கரெக்டாக சொன்னீங்க. அதில் அந்த நீங்கள் ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பிரியாணி பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட குட்ரா பிரியாணி வாடா அப்படிங்கிற அதை போய் அதை ஃபேக் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. அதில் ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஒரு கோரியோகிராஃபராக எனக்கு எப்போவுமே எப்படின்னா, இப்போ ஒரு சாங்கு நமக்கு ஒரு கோரியோகிராஃப் பண்ணதுக்கு கொடுக்குறாங்க. அந்த சாங்கை நான் ப்ளே பண்ணுவேன். என் கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட்ஸ் கோரியோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் நான் பாட்டை போட்டு ஜாம் பண்ணும்போது இன்னும் ஒரு சில நண்பர்கள் வருவாங்க. அந்த பாட்டை போட்ட உடனே அவங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. கரெக்ட். ஸோ இதை ரியாக்ட் பண்ணுறாங்க, ஓகே, அப்போ நம்ம அதை பண்ண வேணாம். ஏன்னா நினைக்கிற மாதிரியே ஒன்று பண்ணிட்டா
அவங்களால இந்த ஒர்க்கை வந்துட்டு பார்க்க முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வரும் எப்போவுமே. ஓகே. சம்டைம்ஸ் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அந்த வழியாக போகலான்னு தோணும். இல்லை ஆமாம் கரெக்ட், இந்த பாட்டை போட்டால் இப்படி தான் ஆடுறாங்கன்னு தோணுது, நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு யோசித்து பார்க்கும்போது வேறு ஏதாவது ஒன்று தோணும். வேறு ஏதாவது ஒன்று தோன்றதுனால இல்லை இப்படி பண்ணுறதே கரெக்ட் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயம்தான் இது ஆக்சுவலாக. இது எப்படி வந்ததுன்னு கேட்டால் தெரில, அதுவா வந்தது. இப்போது படத்தை தாண்டி அந்த படத்தில் இருக்க டயலாக்ஸ் இருக்குது தெரியுங்களா, அதுதான் அல்டிமேட்டு. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருந்துச்சு. டேய், அதாவது அவர் அப்பாவை பார்த்து கேட்பாரு, விஜய் கேட்பாரு, உனக்கு படிக்க தெரினா கூட பரவாயில்ல, உனக்கு பிடிக்க தெரியலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது எப்படி சார் அந்த டைமிங்ல விஷயமா எப்படி? அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விடிவி இருக்கும்போது நீங்கள் பேப்பரில் எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டு போனாலே ஒன்று இருக்கும். ஆனால் விடிவி சார் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டைலாக் பேசுறது வந்து டைலாக் கிடையாது, இட்ஸ் அ சவுண்ட். அவரை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னு என்னது அப்படிங்கிறத மாதிரி அவருக்கு அது அவர் என்னது சொல்றது வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதுதான் இந்த சீனில் இப்படி தான் வரும், இப்படி தான் போகிறோம். அந்த இடத்துலலாம் வந்துட்டு எவனோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதே எவனோ ஒருத்தன் குஷ்டு பயங்கரமாக கிறுக்கிருக்கிறான் அப்படின்னு தான் அதில் இருந்தது. எவனோ ஒருத்தன் நல்லா போதையை போட்டு ஈப்ரோவில் எழுதியிருக்கிறான் அப்படிங்கும்போது அவர் அதை கொஞ்சம் வேற மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபிலிமில் வந்து வானம் பொழிக்கிறது பூமி விளைகிறதுங்கிற மாதிரி எந்த சீனும் கிடையாது. ஸோ நம்மளா பேசும்போது ஒன்று இருக்கும். பட் எல்லா டைமும் நம்ம சீனை நம்ம ஷூட் பண்ணும்போது அப்படியே பேசுவோம். ப்ளஸ் கவின், ப்ளஸ் அதுக்கப்புறமா மிர்ச்சி விஜய், விடிவி இருக்கும்போது ஏதோ நான் எல்லாருமே பேச 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 ஒரு டயத்துக்கு மேலே அந்த சீனோட லென்த்து 1 மினிட் தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது பாட்டுக்கு ஒரு மூடில் போகும். இவர் கவின் வந்துட்டு, அண்ணே நீங்கள் செடி என்னது தண்ணி ஊற்றி செடி வளர்த்து இப்போ பூலாம் வந்துருச்சு, தயவு செஞ்சு நிறுத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அதை நம்ம நிறுத்தணுங்கிற மனசே வராது. அது என்னமோ எப்படியோ நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி தான். அந்த இடத்துல இன்னும் வேறு சில விஷயங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரியான விஷயந்தான். சில டைலாக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டப்பிங்கில் பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இப்போ நீங்கள் பேசுகிறீங்களே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, ஏன்னா உங்களுக்கு அது கனெக்ட் ஆயிருக்கு உண்மையிலுமே. ஏன்னா நான் பேசுகிற மாதிரி தானடா இருக்கு அப்படின்னுங்கிற ஒரு ஃபீல் தான். அந்த ட்ரெயின் சீனில் சொல்லுவார், இந்த சீன் உனக்கு ஃபேவரட்டாக அன்ட்ரெஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றிட்ட பார்த்தியா. இன்னொரு விஷயம், எனக்கு இதெல்லாம் காமெடியான ஒரு விஷயம் இருந்தாலும் நடுவில் இந்த போகிற போக்கத்தில் ஒரு தத்துவம் சொல்லிட்டு போகிற விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அடாடாடாடா செம்மையாக இருந்துச்சு. வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டா அதை அப்படியே விட்டுறணும், அடுத்து கம்மா போட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் கம்மா போட்டு கூடாது. அது வந்துட்டு அங்கே மிர்ச்சி விஜய் போட்டது. அது அந்த இடத்துல நிஜமாலுமே அந்த விஷயம். ஏன்னா பிரச்சனை வந்து அடுத்து ஸ்டார்ட் முடிச்சிட்டோம், அதை பற்றி நினைக்கக்கூடாது, அதை பற்றி மறுபடியும் பேசணும், அது எவ்வளோ பில்ட் ஆகும் அப்படின்றத சின்னதாக அழகாக சொல்லியிருப்பாங்க. அது ஆமாம், அது நிஜமாலுமே அது அங்கே ஃபுல் கிரெடிட்ஸ் டு மிர்ச்சி விஜய். ஏன்னா அது அதுக்கு மேலே நீங்கள் வேறு டைலாக் எதாவது வச்சுருந்தீங்களா அந்த இடத்துல? அந்த இடத்துல வேறு டைலாக் அப்படின்னு கிடையாது. அவன் அங்கே சோகமாக இருப்பான், என்னடா அவன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சடனாக எல்லாருக்குமே வந்துட்டு இங்கே ஏதாவது தேவையா, என்ன தேவை, என்ன மாதிரி வரும், என்ன தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த சீனில் கொஞ்சம் லென்த்தும் தேவை, ஆனால் வளவளன்னு ரொம்ப பேசக்கூடாது. எனக்கு வந்துட்டு நான் என்னதான் விலகி இருந்தாலும் நான் என்னெல்லாம் பார்த்தனோலாம் நடந்துக்கிட்டு தான்டா இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே அங்கே தேவை. அதை வந்து நம்ம சொல்லிட்டா என்ன நடக்கும்னா, இதை சொல்லியிருக்கிறான், அதை வந்துட்டு சொல்கிறதுக்காகவே அந்த இடத்துல வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒன்று ப்ராப்பராகவே இருக்காது. ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு ஆர்க்கு இருக்குது. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஜாலியாக பேசினாலுமே ஒரு டயத்தில் வென் யூ நோ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஏதோ டயத்தில் கைமீறி ரொம்ப கைமீறி போகிறான், இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது தானாகவே உங்களுக்கு வார்த்தைகள் வந்துடும். அதை நீங்கள் எப்படி ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா இப்படி சம்டைம்ஸ் நம்ம மெச்சோட நம்ம ஆக்ட் பண்ணுவோம், நம்மள அறியாமே அது நடக்கும். ஸோ அது அப்படியே நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு
என்னது நான் என்னதான் விலகி இருந்தாலுமே நான் என்னெல்லாம் பார்த்தனாலும் நடந்துன்னு தானே இருக்குது, என்னது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம அதை அங்கே காமெடி வராத மாதிரி இருக்கிறதுக்கு இந்த லைன் ஹெல்ப் பண்ணிடுச்சு ஆக்சுவலாக. உண்மையாக ஜஸ்ட் ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைன். அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக என்னங்க ஜெனரேஷன் எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டீங்க நம்ம என்னமோ. இல்லை பிரதர், இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கௌசல்யா மேம், தேவயானி மேம் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன், அது அப்படியே கேட்டலான்னு தோணுது. கேளுங்க. இப்போ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் என் ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இவரை தான் ஹீரோவை சூஸ் பண்ணேன், அப்புறம் கடைசியில் இவரை போட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க நிறைய டேரக்டர்ஸ். நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸே கவின் தானா? ஆமாம். ஒரு ஐடியா இருந்துச்சு, ஒரு கதை இருந்துச்சு, இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருந்தது. பட் ஆனால் முன்னாடியே சொன்னதான், இதுக்குள்ளே யார் வருவாங்க. கோரியோகிராஃபராக எனக்கு எப்போவுமே நான் எந்த படத்தில் போய் ஒர்க் பண்ணுறேன், நான் யாருக்காக அதை நான் பண்ணுறேங்கிறது எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் எப்போவுமே. ஸோ இப்போ நம்ம போய் கோரியோகிராஃப் பண்ணும்போது ஐயோ இவர் ஆட போகிறாரா, அவர் என்னெல்லாம் எப்படி ஆடுவார், இதெல்லாம் அவருக்கு கரெக்டாக இருக்கும்னு ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு போகும். கதையாக இருந்தது, ஆள் தெரியாமல் இருந்தது. பட் சடனாக ஒரு ஸ்பார்க், நம்ம ஏன் இதை கவின் கிட்ட பிச் பண்ணி பார்க்கக்கூடாது, என்ன சொல்கிறாப்புல. ப்ளஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான், நல்லா இல்லைன்னா கூட ஓகே கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ண தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வர்றதுக்கு கூட தெரியாதவங்க கிட்டேருந்து வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு சொன்ன உடனேவே பிடிச்சிருச்சு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் ஸ்கூலில் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் வந்து கொரியோகிராஃபரை போய் மறுபடியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது முதல் படம் விஜய் சார் கூட தலைவாலம். அந்த படத்தில் வந்து யாரெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணாங்க, ஸ்ரீதர் மாஸ்டர் பண்ணார், அப்புறமா தினேஷ் மாஸ்டர் தான் வணக்கம் நமக்கும் அதுக்கும் அப்போ இல்லை. அப்போ தான் நான் வந்துட்டு கார்டு எடுத்து ரொம்ப நியூபி, ஏன்னா இது வந்துட்டு 2012 2012 2013 ஷூட் நடந்தது. அப்போ தான் நான் கார்டு எடுத்திருக்கிறேங்கிறத நான் போய் சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். நான் கோரியோகிராஃபர் சினிமாவில் ஆகிட்டேன்னு நான் சொன்னால் தான் தெரியுங்கிற மாதிரி இருந்த டைம் அது ஆக்சுவலாக. ப்ளஸ் நான் கோரியோகிராஃபர் ஆகும்போது எனக்கு வந்து விஜய் சாருக்கு கோரியோகிராஃப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஃபேவரட் ஆக்டர் வேறு, ஃபஸ்ட்டு படமே வரப்போ அது எப்படி ஹேண்டில் பண்ண? நான் அவருக்கு கோரியோகிராஃப், அதில் நான் கோரியோகிராஃப்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணல, ஏதோ அதெல்லாம் நான் ஆக்ஷன் கட்டு சொல்லி ஒர்க் பண்ணின படம் மாஸ்டர் தான் அவருக்கு. அந்த கண்ணை பார்த்தாங்க, ஒரு மாண்டாட் சாங், அந்த சாங் தான் அவருக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவரே நிறுத்திக்கிட்டாரு. எல்லா தளபதி ஃபேன்ஸுக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் அதை பற்றி அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன புரியல, நான் போய் பேசுனேன் வேண்டாம் எப்படி நான் சொல்லுவேன், வேணான்னா நம்ம சொல்கிறதுக்கு நம்ம அந்த அளவுக்குலாம். உங்கள் கருத்து உங்கள் ஃபீலிங் அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்களா? அதை ரிப்ளை பண்ணாரா? இல்லை, நான் கோட் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா அதுக்கு கோட்டில் ஒரு சாங் ஒர்க் பண்ணேன். அப்போது ஏதோ டைம் போல் இது இருந்தது, அது பேர் என்ன, டே ஃபார் நைட்டுக்கா ஏதோ ஒரு ஷார்ட் பண்ணும்போது லைட்டிங் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தது கூட ஜாலியாக பேசுறதுக்கான டைமில். அப்போ நான் சார் நிஜமாலுமே வா சார் அப்படின்னு கேட்டேன். சார் சீரியஸாகவே டெசிஷன் எப்படி தானா தெரியலையே, இனிமேட்டு போய் ஸ்க்ரீனில் எப்படி கத்துறது என்னன்னே புரியலையே, கல்ச்சர் ஷாக்காக இருக்கே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் ஆனால் அவருக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் பயங்கர டிசைடட் தான் எதுவுமே ஆயிட்டு. அவர் நம்ம சொல்கிறோம் இல்லை அந்த ஃபீல் தான். இவ்வளோ தூரம் அவர் வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ யோசனைகள் போயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல. நம்ம போய் அவர்கிட்ட எதுக்குன்னு சொன்னால், ஏன்டா எதுக்குன்னு சொன்னால் அதுக்கு நமக்கு பதிலே கிடையாது. அது நம்ம ஏன் எதுக்கு உனக்கு ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவரோட வெல் விஷஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பயங்கரமான ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன லைன் இருக்கோ அந்த லைனில் தான் அவர்கிட்ட பேசுவோம். ஸோ அப்போது ஒர்க் பண்ணல. தலைவாவில் வந்துட்டு அவர் என்னோட ரியாலிட்டி ஷோலாம் நான் ஆடும்போது கூட நான் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் கூட நல்லா பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படிடா இந்த படத்தில் எப்படி எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க, பார்த்து ஆடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னாரு. ஐயோ சார், இல்லை சார் நான் கோரியோகிராஃபர் ஆகிட்டேன், நான் உங்களை எங்கேயாவது பார்ப்பேன் சார், இந்த மாதிரி நான் கோரியோகிராஃபர் ஆகிட்டேன் சார், உங்கள் கூட எப்படியா ஒர்க் பண்ணணும் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லுவீங்க.
அதுக்கப்புறம் நம்ம எப்படி திருப்பி மீட் பண்ணி என்னங்கிறது தெரியாது. ஆனால் இந்த படத்தில் உங்க கூட 30 நாள் ஷூட்டிங்னாங்க டெய்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேங்கிறதுனால தான் சார் நான் வந்தேன் அப்படிங்கிறது தான். நான் அந்த படத்தில் நடித்ததுக்கு என்னென்ன காரணம் என்னென்னா, நான் விஜய் சார் கூட பக்கத்தில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரே தாட்டு தான். நீங்கள் அடுத்ததாக போய் மாட்டின ஒரு ஆள் இருக்கார். யாரு? சிம்பு சார் அண்ட் தனுஷ் சார். எனக்கு மாட்டினீங்க டபால். அதாவது எப்படின்னா, மாட்டினது எப்படி தெரியாம மாட்டிருக்கீங்க. இப்போ ஒரு சில ஹீரோஸ் பார்த்தா நம்ம டான்ஸ் சொல்லி தரப்போம். பட் இவங்களாம் சின்ன வயசுலேருந்தே வந்து டான்ஸ் பின்னி பெடல் எடுப்பாங்க. இவங்களுக்கு கொரியோ பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா. அது வந்து எப்படி இருந்துச்சு? ஏன்னா சிம்பு சாரும் சரி தனுஷ் சாரும் சரி நேச்சுரலாகவே அது அவங்க போகிற ஸ்டெப் எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், பார்க்குற நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஆமாம், சிம்பு ப்ரோ சாரோட அவரு கூட நான் வந்துட்டு ஸ்கூல்லையே ஆஷ்ரம் ஸ்கூலில் தான் படித்தா. ஓகே. ஆஷ்ரம் ஃபெஸ்டிவல் அந்த காம்படிஷன் வந்துட்டு ரொம்ப காலேஜ் ஸ்கூல் கல்ச்சர்ஸ்லேயே ரொம்ப எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு இதுனா அவரோட பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ஆமாம், ஒன்று வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு எஸ்டிஆர் அங்கே வந்து ஆடுவார் அப்படின்னு ஒன்று தெரியும். அப்போ நிஜமாலுமே நான் வந்து எஸ்டிஆர் ஆடுறதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஓகே. அது ஒரு பயங்கரமாக ஓ என்னடா இது அப்படியே இன்னொரு ஸ்கூலுக்காக ஆடுற டான்சர்ஸ்க்கே வந்து பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஆக்சுவலாக பா போட்டியை வந்துட்டு செகண்ட் அண்ட் தேர்டுக்கே அடிச்சுப்போம் எல்லாரும். எங்களோட வேலை என்னன்னா எல்லா ஸ்கூல் ஒரு 50 ஸ்கூல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 49 ஸ்கூல்லுமே வந்துட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸுக்கு தான் ஃபைட்டு. முதல்ங்கிறது வராமல் இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு பிளேஸ் கிடைக்கும். வந்துட்டாருன்னா எடுத்து அவ்வளோதான் அப்படியே பார்ப்போம். வந்துட்டா அப்படிடா ரெண்டாவது பிளேஸுக்காவது அவன் ஸ்கூல்லலாம் என்னெல்லாமோ பண்ணிட்டு வந்துருக்கும், ரெண்டாவது பிளேஸை ஒழுங்காக வாங்கிட்டு போயிடலாங்கிற ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அவர் அப்படி பார்த்துருக்கீங்களே. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டீங்க. அவரு கொரியோ பண்ணுற போகிறப்போ உங்கள் மைண்டில் தோணியிருக்கும், நம்ம இவ்வளோ டான்ஸ் பார்த்துருக்கோம், இவருக்கு ஏதாவது டிஃப்ரெண்டாக கொடுக்கணும், ஏதாவது தோணிருக்கு? எல்லாமே மெனக்கெட்டு தான் பண்ணுவோம். See, when you are dealing with somebody who அவங்களுக்கு கிராஃப்ட் நல்லா தெரியும். கரெக்ட். நீங்கள் சிம்பு சாரியும் நீங்கள் எடுத்துக்கோங்க, தனுஷ் சாரியும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியும். நமக்கு என்னமோ ஒன்று வருது அப்படின்னு கொண்டு போயிட்டு அதை அவங்க கிட்டக்க விற்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அவங்க அதை கரெக்டாக அதை வாங்கி அதை ப்ராப்பராக விற்கணும். அவங்க கிட்டக்க கரெக்டாக சொன்னீங்க. கோரியோகிராஃப் பண்ணணுங்கிற ஆசையும் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த அவங்க கிட்ட கரெக்டா விற்கணுங்கிற ஒண்ணுமே அவங்க அதுக்கு அவங்க புரிஞ்சிருவாங்க. இவங்க கிட்டக்க சார் கிட்டயோ தனுஷ் சார் கிட்டயோ 2 பேர்கிட்டயுமே மற்றவங்க கிட்டக்க 10 வார்த்தை பேசுற இடத்துல அவங்க கிட்டக்க ஒரே ஒரு வார்த்தை பேசினாலே போறோம். இவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். என்னன்னா அவங்க டேக் ஈஸியா அவங்க வந்துட்டு இப்போ நம்ம ஒன்று கோரியோகிராஃப் பண்றோம், அதை ஒரே டேக்ல ஆடுறதுனால டைம் கம்மியாகுது, வேலைகள் ரொம்ப ஈஸியாக முடியுது, ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் நினைச்ச பிளானிங்ல முடியுது. இது இன்னொரு இன்னொரு ஆக்டர் கிட்ட போகும்போது அது ஒரு 3 டேக் ஆகுது. அதனால அது தப்புங்கிறத நான் என்னைக்குமே நினச்சிக்க மாட்டேன். See, when you are front of the camera, when you are acting, you have to act அப்படிங்கிறது தான் விஷயமே. இது ஒன்றே இதில் பண்ணிட்டாங்க, அதை 10 அது அப்படிங்கிறது நான் நினச்சிக்கவே மாட்டேன். வெளியில் என்ன ரெக்கார்ட் பண்ணி என்ன டேபிள் எடிட் டேபிளில் வைக்கிறோங்கிறது தானே முக்கியம். ஸோ அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த விதமாக அவருக்கு போகலை, நம்ம இப்படி இந்த கட் பண்ண போகிறோம், இந்த சாங்கை இப்படி கட் பண்ணி இப்படி காட்ட போகிறோம், அப்படி சம்வே ஸ்டைலைஸ் இன் தட்ஸ் ஆல் அவங்களுக்கு வந்துட்டு. ஆனால் சிம்பு சார் ஒரு சில இடத்துல நம்மள ஏதாவது ஒன்று போட்டு கலாய்ப்பார். சார் இதுதான் சார் இங்கே பாருங்கள் சார் டான்ஸு இதெல்லாம் நான் வந்து ஆக்சுவலாக 1980s பண்ணிட்டேன், சரி உனக்காக பண்ணி தொலைறேன் அப்படின்னு. என்னடா இது இது என்னது, இது நம்மளை பாராட்டுறாரா நம்மளை வந்து கலாய்க்கிறாரா அப்படிங்கிறது. ஏன்னா என்ன டான்ஸ்னு கூப்பிட்ட முதல் அவர் தான். வேர் இஸ் எங்கடா டான்ஸ் எங்க, யோ டான்ஸ் இங்கே வாயா அப்படின்னுவாரு. என்ன சார் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னுவாரு. எனக்கா ஐயோ சார் அப்படின்னு. ஏன்னா மோர் நான் நல்லா இருக்கு நான் பாட்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நான் காரணங்கிறதே கிடையாது. என்ன ஒரு பயங்கரமான ஸ்பேஸில் வச்சுப்பாங்க. தனுஷ் சாருமே சரி சிம்பு சாருமே சரி, அதுதான் அதோட விஷயமே. அவங்க என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க.
அவங்க கொடுக்குற கம்ஃபர்ட் தான் இன்னும் நம்மளை பூஸ்டப் பண்ணும். கண்டிப்பாக சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். எங்க நம்ம டைம் ஆகுது, நீங்கள் ஃபர்ஸ்ட் டக்கு டக்குன்னு கேட்டுட்டு போங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேசுவீங்க? உங்களை மாதிரியே பேச முடியாது இல்லையா? கரெக்டாக சொன்னீங்க. நான் வந்துட்டு நல்ல ஸ்பேஸ் உங்களை வச்சுக்கிறேன்னு சொல்ல, பட் எதுக்கு வந்திருக்கோமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். ஆமாம். அடுத்து நம்ம எஸ்கே சார் தான். எஸ்கேக்கு வந்துட்டு என்னென்னா, நம்ம விஜய் டிவி சேனல்லேருந்தே பண்ணுறோம். அவர் வேற மாதிரி, அதாவது டான்ஸ்லாம் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிக்கணும். அண்ணே உங்களுக்கு என்னண்ணே, நீங்கள் ஈஸியாக பண்ணுறீங்க, என்னையை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? சரி ஓகே, இல்லை ப்ரோ இது இப்படி ஒன்று பண்ணிடலாம் பண்ணலாம், நீங்கள் படி உங்களுக்கு என்ன, அழகாக அங்கே உட்காந்து ஓ இங்கே தான் நான் தானே ஆடுறேன் வெயில்ல, நீங்கள் நல்லா ஷேடுக்குள்ளே தானே உட்காந்து மானிட்டர் பார்க்குறீங்க. அதாவது ஏதோ கரெக்டாக சொல்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு கலா இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான். எஸ்கே வந்துட்டு வேற டோட்டலாக. எஸ்கேக்கு எனக்கு என்ன மாதிரியா ஃபீல் ஆகும்னா, சம்படி ஃப்ரம் எங்கள் சைடுன்னு இல்லை, பக்கத்து ஒரு ஃப்ரெண்டு ஓட ஜேர்னியில் நம்ம ஒன்று இருக்கும்போது ஏறி மேலே போப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். எனக்கு நிஜமாலுமே. பிகாஸ் ஏன்னா என்னெல்லாம் தாட் ப்ராசஸ் இருந்திருக்கு, என்ன மாதிரிலாம் எஸ்கேக்கு ஒரு விஷன் இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணணும், நிறையா இடத்துல அவரே சொல்லியிருக்கா. அப்படி நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. பட் ஆனால் எஸ்கே அந்த இடத்துக்கு போகும்போது நானுமே ஒரு என்னை கோரியோகிராஃபராக அந்த இடத்துக்கு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஐ ரியலி ஃபெல் ப்ரௌட் அபவுட் மை செல்ஃப். எனக்கே என்னை பிடிச்ச மூமெண்ட் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா அதுதான் விஷயமே. அந்த ஸ்ட்ரெச்சருக்கு ஒருத்தர் போயாச்சு, யூ கேன் கால் எனிபடி. கூப்பிட்டா இந்தியாவிலேருந்து யார் வேணாலுமே வரலாம், ப்ரொடக்ஷன் இல்லை ஃபாரின்லேருந்து கூப்பிட்டா கூட வரலாம். பட் ஆனால் அந்த இடத்துல அந்த இடத்துக்கு டெக்னீஷியனாக நான் வரணும்னு இருக்கிறதுக்கு எஸ் எப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஒரு டைரக்டரோட ஒரு தாட் ப்ராசஸாக கூட இருக்கட்டும், ஒரு ஹீரோவோட தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், எனிதிங் இட் இஸ் எ கலெக்டிவ் தானே. ஏன்னா யார் பண்ண போகிறாங்க, எதுக்கு பண்ண போகிறாங்க எப்படிங்கும்போது எல்லாமே கரெக்டாக வரணும். ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு எல்லாமே இருக்குது. யாரும் இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சே இருக்கும். அந்த இடத்துல நம்மளுமே இருக்கிறவங்க போது அது எப்படின்னா, நான் தான் அங்கே நானும் எஸ்கே சதீஷ் கிருஷ்ணனால எஸ்கேக்கு பண்ணும்போது அதை நான் தாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஏதோ முடிஞ்ச எஃபர்ட். நான் இப்போது எனக்கு என்னென்னா, இப்போது ஆக்ட்ரஸோட கிராஃப்ட் நம்மளுக்கு தெரியும், அவங்க எல்லாம் கொடுத்தாலும் பிரித்து மேய்ஞ்சிடும். இப்போ சிம்பு சார் சொன்னான்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து 80ஸ்லேயே பண்ணிட்டேன், நான்லாம் எப்போ முடிச்சிட்டேன் இதான்னா இவன் கிட்ட சரக்கு அவ்வளவுதான்டா அப்படின்னு நம்மள போட்டு ஒரு மாதிரி இருங்க வேற அடுத்த லைன்ல வேற மாதிரி வரேன். பயங்கரமான அது பயங்கரமான ஒரு இதெல்லாத்தையும் தாண்டி டைரக்டர்ஸ், அந்த படத்தோட டைரக்டர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், அவங்களோட ஒர்க் பண்றதுன்றது ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு எப்பவுமே அது ரொம்ப டைரக்டர்ஸோட விஷன்ல நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை பேலன்ஸ் பண்றதுதான் என்னோட வேலையாவே இருக்கும். ஆக்சுவலா டைரக்டர்ஸோட விஷன்ல ஹீரோ ஆடுறது எப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம அந்த படத்தில் இல்லை அவனுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும், அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப புதுசாக இருக்கும். ஓகே, அவர் இவ்வளோதான் ஆடணும், அவர் அவ்வளோ ஆடக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும். ப்ளஸ் ஹீரோக்குமே ஒன்று இருக்கும், ஐயோ நம்ம இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்னு இருக்கும். இதை ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறோம். எனக்கு அந்த ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக. அது எல்லா டேரக்டர்ஸ்க்குமே கேரக்டர் அவங்க டிசைன் பண்ணும்போது இந்த கேரக்டர் இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ண மாட்டாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ண மாட்டாங்கன்னு ஒன்று இருக்கும். ப்ளஸ் மற்ற நீங்கள் சொன்ன பேர்கள் இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க டேரக்டர்ஸ். ஏன்னா அதுதானே நம்ம தேட்டர் என்னதான் இருந்தாலுமே அதுதானே. ஓகே, ரோஹித் சர்மா நீங்கள் ஓப்பனிங் தான் இறக்கணும் கண்டிப்பா. இப்போ நீங்க வந்துட்டு ஐபிஎல் வேற ஒரு கேப்டன் வந்தா கூட அதுதான் நான் புதுசா பண்றேன்னு ஒன்று பண்ணினீங்கன்னா ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கு தான் அதனால இவங்க எல்லாருமே வந்துட்டு டான்ஸ் என்ன ஆடுறாங்கன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஹை ஒரு டேரக்டருக்கு எழுதும்போது வரும், இன்னொரு ஹை மியூசிக் டேரக்டருக்கு இந்த ஹீரோக்கு மியூசிக் போடுறோன்னு வரும், இன்னொரு ஹை ஆர்ட் டைரக்ஷன் இந்த இடத்துக்கு நான் விஷுவல் இப்படி பண்ண போறேன்னு இருக்கும். ஏன்னா தட் இஸ் ஆல் ட்ரிவன் பை டேரக்டர்ஸ் எழுதினதுக்கு அப்புறமா அதுக்கான ஃபேஸ் யாருங்கிறதுலயே அது பயங்கரமா. கண்டிப்பாக அழகாக சொன்னீங்க. ஒரு லெவல் அப்னு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம போக போக இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் சரி எல்லாருமே அந்த வேற லெவல். இப்போ சிம்பு சார் சொன்ன வேர்ட்ஸாக இருக்கட்டும், என்ன நம்ம அதோட எடுத்துப்பா நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆக்டருக்குமே வந்து நீங்கள் வந்து பெஸ்ட்டு கொடுத்துட்டே வந்துட்டு கடைசி நீங்கள் கொடுத்த ஒரு பெஸ்ட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தான் நேஷ்னல் அவார்டு. அந்த நேஷ்னல் அவார்டு மூமெண்ட்டில் அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறப்போ சதீஷ் கிருஷ்ணன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி
டான்ஸ் கோரியோகிராஃபர்னு ஏங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி ஆச்சு? சி அதுல எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இப்போ யூஎஸ்ல இருந்தேன், நான் அனி ப்ரோட கான்சர்ட்டுக்கு இருந்தேன். எஸ்கே தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னை கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிட்டேன் நான். ஏன்னா எப்போவுமே இது எனக்கு நடக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை அந்த மாதிரி நம்மளை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க, இதுதான் விஷயமே. ஓகே. ஸோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம தெரியல. அதுக்கப்புறமா நிறைய பேர் கால் பண்ணி, சன் டிவிலேருந்து சார், கண்ணன் சார்லாம் கால் பண்ணி சொல்லும்போது தான் ஓ ஆமாம் அப்படின்னு வந்தது. ப்ளஸ் அங்கே போனதுக்கப்புறமா, அந்த டெல்லிக்கு போனதுக்கப்புறமா அந்த விஞ்ஞான் பவன் அங்கே இருந்தேன் நான். அந்த இடத்துல தான் வந்துட்டு ப்ராக்டிஸ், முன்னாடி நாள் ப்ராக்டிஸ், எப்படி போகணும், என்ன மாதிரியா, எங்கே உட்காருவீங்க, எப்படி போகணும் அப்படிங்கிறத அங்கே ஒரு ரிஹர்சல் நடத்துவாங்க. நம்ம ஸ்டேஜில் மேலே ஏறினதுக்கப்புறமா இப்படிலாம் பண்ணோன்னே சதீஷ் கம் பேக் அப்படின்னாங்க. எஸ், ஒன் மோர் டைம் யூ ஷுட் நாட், டக்குன்னு வந்துட்டாங்க எல்லாரும். நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா ஸ்டேஜில்? ஏங்க ப்ரோட்டோகாலுங்க, நீங்கள் புரியல. பிரசிடென்ட்டு கூட நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு என்ன விஜய் அவார்ட்ஸா இது, இல்லைன்னா ஃபிலிம் ஃபேரா ஜாலியாக இருக்கிறதுக்கு? அதுக்கு டப்புன்னு புல்லட் எறிக்கிடுவாங்க நெஞ்சில் இந்த அளவுக்கு. ஏன்னா நான் அங்கே சும்மா பேருக்கு 3 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நேராக போயிட்டு ஹாயே அப்படின்னு இப்படிலாம் பண்ணோம். நீங்கள்லாம் யாரும் உங்களை டச் பண்ணக்கூடாது, ஏன்னா இது அதனால தான். ஏன் வந்துட்டு மற்ற அவார்ட் ஷோலாம் நீங்கள் லைட்ஸ்லாம் வந்துட்டு ஆஃப் ஆகிலாம் இருக்குது, அங்கே ஒரு ஒயிட் லைட், ஃப்ளாட் லைட், பிகாஸ் எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம்ல. ஏன்னா சம்படி டோட்டலாக கவர்மெண்ட்லேருந்து ஆப்போசிட்லேருந்து வேறு ஏதோ ஒன்று வராங்க. ஸோ ரொம்ப செக்யூர்டு, ஹையஸ்ட் செக்யூரிட்டி. இப்போ எல்லாருக்குமே கரெக்டாக இருந்தது. ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் மேலே ஏறி அங்கே ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அவங்ககிட்ட வாங்கி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அந்த வழியாக போய் பின்னாடி வழியாக போய் திருப்பி வந்து உங்களை சீட்டில் உட்காரணும் அந்த டைம். ஏன்னா அந்தந்த ரோவை தான் கரெக்டாக கூப்பிடுவாங்க. ஓகே. நம்ம வந்துட்டு யாருக்குமே 2-3 தடவை ப்ராக்டிஸ் நடக்கல, எனக்கு மட்டும். சதீஷ் ப்ளீஸ் கேன் யூ கோ பேக் டு யுவர் பிளேஸ், வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த அகெயின் அப்படி சொன்னோன்னா அவங்க திருப்பியுமே வந்துட்டு எனக்கு என்ன மாதிரியான அந்த எழுதி வச்சிருக்காங்களோ அதை ஃபுல்லாக படிச்சுட்டு திருப்பி அதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் தப்பு. ஓகே. ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. ஒன்று நித்யா மேனன்னா அவங்க சிரின்னு சிரிக்கிறாங்க ஊந்து. யாராவது ஒன்று சொல்லணும் இல்லையா, யாருக்கு தெரியும் என்னதுன்னு. நம்ம அப்படியே உட்காந்தோன்னா இப்படியே உட்காந்துனே இருந்தோம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் நார்மலாக இதுவாக இருங்க, இது என்னது இது இப்படி நம்ம இப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த மாதிரிலாம் போனோம். நோ 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 டோன்ட் டூ திஸ் மங்கி ஸ்டப்ஸ் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா போய் வீட்டிலேருந்து ஒய்ஃப்லாம் வந்திருந்தாங்க, அவங்ககிட்டக்கெல்லாம் போய் இந்த மாதிரி நடந்துச்சோன்னே தயவு செஞ்சு ஒழுங்கு மரியாதையாக போய் வாங்கின்னு வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் எனக்கு அட்வைஸு. அதெல்லாம் பண்ணி முடிச்சோன்னா அன்றைக்கி அது ஒரு பயங்கரமான, அன்றைக்கி ப்ராக்டிஸ் கூட ஓகே, ஷோ அன்றைக்கி அந்த பேட்செல்லாம் குத்தி விட்ருவாங்க. ஐயோப்பா, நம்ம அது ஒரு தனி, அது என்ன சொல்லணும்னு தெரியல. அது ஒரு எங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சு தெரியுங்களா பிரதர்? இப்போ எங்களோட ஒர்க் பண்ண ஒருத்தர் அந்த இடத்துக்கு போகிறான்ற ஒரு சந்தோஷமும் ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுத்து, தேங்க்ஸ் உண்மையிலுமே சொல்லணும். அந்த மாதிரி தாட்ஸாக மேபி இருக்குது. ப்ளஸ் நான் அதை இன்னொன்று என்னென்னு பார்ப்பேன்னா, நான் யார் கூட சேர்ந்துருந்தேன்னா, தனுஷ் சார் கூட நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணினாலே அது ஒரு பெரிய நல்ல ஒரு பிளெஸ்ஸிங். அவருக்கு கிடைக்கிற எல்லா விஷயமும் ஏதோ மாதிரி எல்லாருக்குமே கிடைக்குங்கிறத நான் எப்போவுமே பார்ப்பேன். நீங்கள் ஜிவி பிரகாஷ் சாராக இருக்கட்டும், அவருக்கு வாத்தி படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிச்சு, அவருக்கு தனுஷ் சாருக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தாக்க ஆடுகளம் படத்துக்கு நிறைய பேர் சம்படி, அவரோட லக்கு தான் எல்லாருக்குமே கிடைக்குதோ அப்படின்ற அது ஒன்று இருக்குது. அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நம்ம இந்த கொரியோவுக்கு கண்டிப்பாக நேஷனல் அவார்டு? அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பேமெண்ட் வந்துட்டா போகிறோம். நம்ம வந்துட்டு பேட்டாகவும் பேமெண்ட் வந்துட்டா போகிறோம். அவார்டுக்கு எனக்கு அவ்வளோதான் தலைவன், ரொம்பலாம் அது எதுன்னே கணிக்க முடியாது தலைவா. ஓகே. இப்போ சிலபஸ்லேருந்து நிறைய கேட்டோம் சார், அவுட் ஆஃப் சிலபஸ் ஒன்று போகிறோம். எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் தான் எனக்கு கேட்டது. இப்போ நான் கேட்குறது அதுக்கும் மேலே சொல்லுங்க. ஆனால் ஒன்று கண்டிஷன் சப்ளை மாதிரி தான், மாட்டினா காலி. ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 மூவிஸ் நேம் சொல்லுவேன், அது ஏதாவது ஒரு மூவிஸ் பேர் மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹிட்டான மூவிஸ். ஓகே, ரெடி? பாஷா, நாயகன். பாஷா ஆமாம், உங்கள் மனசில் நாயகன் தான், நான் எப்படி சொல்லுவேன்? சரி ரைட். அடுத்து வரம் பாருங்க, இங்கே மாட்டுவீங்க.
பில்லா லியோ? லியோ. சரி, அடுத்து இன்னொரு காம்பினேஷன், தொட்டி ஜெயா புதுப்பேட்டை. தொட்டி ஜெயா புதுப்பேட்டை ரெண்டுமே பிடிச்ச படம். தொட்டி ஜெயா. அப்படிங்களா? சரி, ஓகே. அடுத்து இன்னும் கொஞ்சம் அடி, நந்தா ஜெமினி. நந்தா. நந்தா, ஓகே. அடுத்ததாக வருது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரி, தீரன் அதிகாரம் 1 தனி ஒருவன். தீரன் அதிகாரம் 1. தீரன் அதிகாரம் 1. ஓகே. அடுத்து அமரன் மகாராஜா. அமரன் மகாராஜா. அமரன். அமரன், யா. ஓகே. இப்போ நாயகன் பாஷா சொல்லு, பாஷா அட்டாங்க யோசிக்காம சொன்னீங்களே. ஆமாம், நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணோன்னு. அப்புறம் நான் வந்துட்டு அப்படியே விஞ்ஞானி மாதிரி யோசிச்சு அப்புறம் ஒன்று சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை லென்த்தை கட் பண்ணிட்டு அங்கேருந்து தான் போடுவீங்க. ஓகே. ஸோ அதுக்கு நானே அதை நீங்களே ரெண்டுமே எல்லாருக்குமே பிடிச்ச படம். பாஷாவா நாயகன், நீங்கள் ஒன்று சொல்லுங்கன்னா ஒன்று தான் சொல்லணும். சரி, ஓகே. எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்ச படம். பாஷா விதத்தில் சூப்பர் படம், நாயகன் விஷயத்தில் சூப்பர் படம். சூப்பர் படம், அவ்வளோதான். ஓகே, இதுக்கு எப்படி சொல்லிட்டீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இது வந்து அதே மாதிரி தான், ஆனால் ஹீரோயின் கேட்டகரி. ஓகேவா? ரெடிங்களா? சமந்தா சாங் ஊ சொல்றியா மாமா சாங்கா இல்லை தமனாவோட ஊ காவாலையாவா? காவாலா. காவாலா? ஆமாம் ஆமாம் தலைவா. காவாலா வந்து நெல்சனுங்கிற வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே. அவன் படத்தில் அப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு நான் வந்து, ஏன்னா நெல்சன் எப்படி படம் எடுப்பாரு, என்ன மாதிரியா அவரோட படம் இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப நாளாகவே ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அவனோட படத்தில் இப்படி ஒரு சாங் வைக்கணுங்கிற தாட் அவனுக்கு இருக்குதுன்னே எனக்கு தெரியல. அதுவும் வெல் மேட் சாங் ஆக்சுவலாக. அதில் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படத்தில் அந்த பாட்டு வந்ததும். ப்ளஸ் அனிருத் பிரதரோட அவரையும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவருமே ரொம்ப அழகாக அந்த பாட்டை போட்டிருந்தாரு. ரொம்ப க்ளோஸில் இருக்குது அந்த பாட்டு. ஊவன்ட்டா வா மாமாவா பாட்டு ரொம்ப லாங்கில் இருக்கு. ஓகே, அதான் விஷயம். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் தான். யாருக்கு ஜான்ஜி சமந்தா அந்த பாட்டுல ஆனது பிடிக்காது சொல்லுங்க பாப்போம். ஓப்பனா ஒத்துக்க வேண்டியதுதான், ரெண்டுமே பிடிக்கும் தான். ஓகே. அடுத்து நம்ம போறது இன்னொருத்தங்க கேட்டகரி, பூஜா ஹெக்டோவோட மோனிகா சாங்கா இல்ல ஸ்ரீலல்லாவோட மோனிகா. பூஜா ஹெக்டே மோனிகா. நீங்க வேற ஏங்க என் கூட நடிச்சா, நான் அவங்கள லவ் பண்ணேங்க. நானு பீச்ல நான் அவங்க லவ் பண்ணேன். அவங்களுக்கு தப்போ ரைட்டோ பாத்தீங்கன்னா அதுதாங்க என் கேரக்டர். என்ன 2 கேமரா எங்க யூடியூபர்ஸ்க்கு தம்ப்நெயில் கிடைச்சிருக்கு நேரம். அதுதான் ஏன்னா அந்த படத்துல நான் வந்துட்டு அவங்க பின்னாடி சுத்துற மாதிரி தானே. பூஜா ஹெக்டே பத்தி நீங்க என்ன புரியலையே. எனக்கு தானே தெரியும் அப்படின்றீங்க. ஸ்ரீலீலாவை பிடிச்சவங்க எல்லாமே வந்துட்டு they are all kids legends like பூஜா ஹெக்டே. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு இப்பதான் தெரியும். இருங்க அடுத்து வரேன். இப்ப பாருங்க, த்ரிஷாவோட மட்ட சாங் இல்ல நயன்தாராவோட எம்மாடி ஆத்தாடி சாங். அதுல இவங்களும் இருக்காங்களேங்க. நான் ரீமஸ் என்ன கொண்டு வரல. மட்ட. ஓகே, சரி, ஓகே. அடுத்து வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். ஓகே. ரஷ்மிகா மந்தானாவோட ஐயா சாமி அந்த சாங்கா இல்ல கீர்த்தி ஷெட்டியோட கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட் சாங்? இதுங்க ஐயா சாமி. ஆமா. ஐயா சாமி அந்த பாட்டுல வந்துட்டு 70% ரஷ்மிகா மந்தானா, 30% அல்லு அர்ஜுன் சார். நீங்க சொன்ன கமான் பேபி புல்லட்ல வந்துட்டு ரிவர்ஸ். அது ஆக்சுவலா ரிவர்ஸ். ஓகே. அது ராம் பொத்தினியுமே கலக்கிருப்பா. அப்படி அது கலக்கிருப்பாரு. ஸோ அப்படிதான். ஓகே. அடுத்து வந்து நானே இது கொஞ்சம் செம்ம டஃப்பாக நான் நினைக்கக்கூடிய ஒரு சாங், 2 பேரோட காம்பினேஷன். ரவுடி பேபி சாய் பல்லவியா இல்லை தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சிம்ரனா? சிம்ரன். ஆமாம், தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா கண்டிப்பா. சரி, இப்போ சாய் பல்லவி சிம்ரன் 2 பேருமே நல்ல டான்சர்ஸ். இவங்க 2 பேர்த்திட்டுமே நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்கும்? 2 பேர்ட்டு ஈக்குவலாக அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரொம்ப தப்பாக கொரியோகிராஃப் பண்ண கூட அவங்க அழகாக ஆடி காமிச்சிருவாங்க. அது ஆக்சுவலாக அது உண்மை. அது அவங்க கிட்டக்க. ஓகே. நீங்களே ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாடா அப்படின்னு நம்ம கொரியோகிராஃப் பண்ணும்போது இதெல்லாம் தோணும். ஆமாம். ஆனால் அது அவங்க ஆடும்போது நல்லா இருக்கும். அதையே வந்து மக்கள் பயங்கரமா பண்ணிடுவாங்க. அது அவங்க உடம்புல வரும்போது நல்லா இருக்கும் தலைவா. ஏன்னா இப்போ சாய் பல்லவி வந்து அவங்க விஜய் டிவியில் வந்துட்டு பிரபுதேவா ஷோவில் கண்டஸ்டண்டாக இருந்தாங்க. நான் அப்போ அவங்க கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். என் கோரியோகிராஃபி ஆக்சுவலாக அவங்க ஆடினதாலும் ரொம்ப நல்லா இருந்ததுங்கிறது எனக்கு எப்போவுமே ஒரு தாட் இருக்கும்.
நல்லா இருக்குடா கோரியோகிராஃபி அப்படின்னு எல்லாருமே சொன்னா கூட ஓ மேபி இவங்க ஆடுறதுனால நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு அது அந்த 100% அந்த கிரெடிட் நான் எடுத்துக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். சிம்ரன் அண்ட் சாய் பல்லவி 2 பேருமே வந்துட்டு லெவலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். எனர்ஜியை பத்தி நமக்கு எனிதிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அழகா கட் பண்ணி பொறுமையா இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றது, அவங்க அதுக்கு ரொம்ப அழகான அவங்க உடம்புல அந்த ஸ்டெப் வரும்போது ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அதான் நான் சொல்றேன். அதுதான் அதோட விஷயமே. நம்ம ஆடி காட்டி அவங்களுக்கு கோரியோகிராஃப் பண்றது ஒண்ணு, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்றது ஒண்ணு. ஆமா, அது அவங்களோட பாடியில வரும்போது அது நல்ல பேர் வாங்கி கொடுத்துரும் எல்லாருக்கும். கேமராமேன் நல்ல பேர் வாங்கி கொடுத்துரும், கோரியோகிராஃபர் நல்ல பேர் வாங்கி கொடுத்துரும், எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்துரும். ரொம்ப அழகாக சொன்னீங்க தெரியுமா அந்த இது. நான் கூட நினச்சேன் ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக இப்படி யோசிப்பீங்கன்னு நினச்சேன். அழகாக கட்டன்னு சொல்லிட்டீங்க. இல்லை, அதுதான் உண்மை. நம்ம என்ன இல்லை, அது நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நான் உங்களுக்கு சொல்லி தந்துடலாம். பேப்பரில் போய் யார் எழுதுறது? கோழிக்கு இருக்கிற மாதிரி கிறுக்கினீங்கன்னா உங்கள் பேப்பரை திருத்திடுவாங்க. நீங்கள் தப்பாக எழுதணும். அழகாக முத்தாக எழுதுனீங்கன்னா எக்ஸாம்ல நல்லா இருக்கும். இதுதானே விஷயம். ஸோ அந்த பாயிண்ட் தான். எனக்கு இவங்க கொரியோவில் ஒரு சாங், இண்டிவிஜுவல் சாங் பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா யாரோட கொரியோவில் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க? எல்லா கோரியோகிராஃபர்ஸ் கிட்டையும் தான் தலைவா. எனக்கு இல்லை, உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஸோ நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இதில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எனி கோரியோகிராஃபர்ஸ், பிரபுதேவா சார் மாஸ்டர் தாக்கம் இல்லாமல் எந்த கோரியோகிராஃபராலையுமே இருக்கவே முடியாது. ஸோ பிரபு மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணி ஆடணும்னு ஆசை. ராஜு மாஸ்டர் பண்ணி ஒரு தடவை ஆடியாச்சு தான், ஜூன் போனேன். ஓகே, அவருக்கு பண்ணணும்னு ஆசை. ஆமாம் ப்ரோ, அவர் தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பதில் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்க போகிறேன். நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டீங்க. இவங்க எல்லாத்திட்ட இருந்து நான் ஒவ்வொன்று கற்றுக்கிட்டேன். இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னன்னு சொல்லணும்? விஜய் சார். அவ்வளோதான் ப்ரோ. அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணினாலே ஃபுல்லாக சினிமாவில் எப்படி ஒழுங்காக அடுத்த 20 இயர்ஸ்க்கு இருந்துக்கணும்னு அப்படின்னு கற்றுக்கலாம். ஆமாம். அடுத்து தனுஷ் சார். அது பேர் என்னது, பயங்கரமான டெடிகேட்டிவ் ப்ரோ. டெடிகேட்டிவ். ஆமாம், ஏன்னா அவர் சொன்னா ஆக்டர், லிரிக் ரைட்டர். இல்லை, பயங்கரமான என்ன டெடிகேஷன்ங்கிறது கூட கிடையாது. ஓகே, அது என்ன சொல்லணும்னே தெரியலையே. அதுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருது ஃபுல்லாக. ஆமாம் ப்ரோ. இட்லி கடை சாங்லேயே சொல்கிறேன், அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அருண் விஜய் சாரோட ஏதோ ஒரு சீன் ஒன்று இருந்துச்சு. ஓகே, பீட்டைன் மாஸ் வந்துட்டு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டே டயத்தில் முடிஞ்சது. நேராக வந்து டான்ஸ் என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு பார்ப்பார். இல்லைன்னா நான் அன்னைக்கு வந்து என்னன்னு பார்க்க முடியாது, நீ கொஞ்சம் ஃப்ரீயாக முடிச்சிட்டேன்னா நீ நேராக அதை ஐபேடில் நீ வீடியோ எடுத்துருப்ப இல்லையா, அதை வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருப்பேன், காமிச்சிரு. இப்படி இதுக்கப்புறமா ஈவினிங் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பார். அது நைட் வரைக்கும் போகும். அவர் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நைட்டில் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். காலையில் சாங் இருக்கும், சாங்க்கு முதல்ல வந்துடுவார். திருப்பி வேறு ஏதோ ஒரு அன்றைக்கி 6 மணிக்கு முடியும், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் எதமோ ஒரு சீன் எடுக்கணும், அதை டே ஃபார் நைட் என்னமோ பண்ணணும் சொல்லிவிட்டு அங்கே நேராக போனார். அதுக்கப்புறமா வந்துட்டு நாளைக்கு ஏதோ பிஜிஎம் சொன்னாடா, அது ஒரு தடவை என்னங்கிறத நான் பார்த்துக்கிறேன்டா, இல்லை நாளைக்கு அத்தனை பேருக்கு நம்ம கஷ்டம் கொடுத்துடக்கூடாதுடா அப்படின்னு வருவார். நான் என் மைண்டில் என்னதுன்னா, ஏன் அப்படின்ற எதுக்கு இப்போ ஒரே ஒரு நாள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்களேன் சார், அதுக்கப்புறமா நம்ம அடுத்த நாள் பண்ணிக்கலாமே சார், ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார். நீங்கள் என்னமோ ஓடிக்கிட்டே இருக்கு, நமக்கு டயர்டாக இருக்கும். அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைலை பார்க்கும்போது நமக்கு டயர்டாக இருக்கும். நம்மளே சரி ஒரு தடவை இப்போ கேட்கும்போது இல்லை வேணாம் நம்ம அது தேவையில்லாமல் ப்ரொடக்ஷனுக்கு வேறு இது. எந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்ச அவர் யோசிக்காத ஒரே இடம் ப்ரொடக்ஷன் சாப்பாடில் உப்பு இருக்குதா இல்லையான்னு தான் எனக்கு தெரிஞ்ச, அவ்வளோதான். ஏன்னா ஒரு நாளைக்கு வேணாம்ப்பா இது மட்டும் பண்ணி அடுத்த நாள் பண்ணிக்கலாம்னா யாருமே அது ஒரு பெரிய கொலை குத்தமே கிடையாது. ஓகே, அது ஒரு பெரிய தப்பே கிடையாது. எல்லாருமே ஹியூமன். ஆனால் அவர் ஐயோ, ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு தடவை சாங் ஷூட்டிங் பண்ணி முடிச்சுட்டு எடிட்லாம் பண்ணி அவர்கிட்ட காட்டும்போது இப்படியே இருந்தார்.
அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு 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 5 மினிட்ஸ் என்னை பொறுத்த தூங்கிட்டாருன்னு தான் நான் நினச்சேன். தூங்கிட்டார். அப்புறமா ஒரு காஃபி கொண்டு வரும்போது அப்படியே லைட்டாக அந்த அளவு அந்த பாடி கேட்குது. அந்த அளவுக்கு அந்த பாடிக்கு ஒரு ரெஸ்ட்டு கேட்குது. ஆனால் ஒரு ஒரு சில டைம் எனக்கு தோணும். பட் ஆனால் அவுட்புட்டோ பார்க்கும்போதும் அவர் என்ன நினைக்கிறாரு, எங்கே போகணும் அடுத்தது, நம்ம அதில் வந்துட்டு ஒரு நாள் கூட அந்த மாதிரி என்னால் இருக்க முடியாதுங்கிறது தான் என்னோட தாட். நம்மலாம் அந்த மாதிரி இருந்தோம்னா அடுத்த 1 மாதத்துக்கு ஆஸ்பத்திரியில் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஆகிடும். ஓகே பிரதர், அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்பு சார். பர்ஃபெக்ஷன். ஓகே, விஜய் சேதுபதி சார். பீயிங் இன் ப்ரெசன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. யா கரெக்ட். அது ரொம்ப முன்னாடியோ இல்லைன்னா பின்னாடியோ இல்லாமல் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அதுதான் நான் அவர்கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்போது அவர் அதில் இருப்பார். அதில் ரொம்ப ப்ரெசண்ட்டில் அந்த நொடியில் இருப்பார் அவர் ஆக்சுவலாக. அது நம்ம அடுத்தது எஸ்கே அண்ணா. எஸ்கே எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது அவர்கிட்டக்க. ஹார்ட் ஒர்க். மற்றவங்களாம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்காதீங்க. பட் ஹார்ட் ஒர்க்ன்றது லைக் ஹார்ட் ஒர்க். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சூப்பர் ஒன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அவரோடய நீங்கள் கபாலியில் ஒர்க் பண்ணீங்க. ஸோ அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டது இது என்றைக்குமே எனக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்ல. ஆமாம், அதோட ஹெட் மாஸ்டர் அவர். இவங்க எல்லாருமே அதுலேருந்து வர ஒரு சாப்டரு. கரெக்ட். அதுதான் அவர் தான் அந்த புக். அவர் தான் புக். அதுதான் உண்மை ஆக்சுவலாக. ஓகே, அவர் தான். நீங்கள் சொல்லு, உங்ககிட்ட தான் ஆன்சர் எடுத்துட்டேன். த ஒன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, த ஒன். அவர் தான் அந்த சிலபஸை எழுதினவர். ஓகே, அந்த புக்குக்கான ஆத்தர், அந்த சினிமா யூனிவர்சிட்டிக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரின்சிபல் அப்படி சொல்லலாம். ஆமாம். ஓகே, ஆக்சுவலாக இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கணும்னு எனக்கு ஒரு விஷயமும் இருக்குது. அடுத்து இதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டர், கொரியோகிராஃபர், டைரக்டர், இதுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. கிரிக்கெட்டர், நல்ல கிரிக்கெட்டர், ஒரு பேட்ஸ்மேன், கிரிக்கெட்டுங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கண்ணே. ப்ரோ, என்னோட கிரிக்கெட் தான் என்னோட லைஃபே. ஓகே, நான் எல்லாத்தையுமே கிரிக்கெட் மாதிரி தான் பார்ப்பேன். ஓகே, ஏன்னா எவ்ரி மேட்ச், எவ்ரி பால் இஸ் நாட் த சேம். கரெக்ட். பவுன்சர் வரும், யார்கர் வரும், என்ன வேணாலும் வரும், என்ன வேணாலுமே வரலாம். நம்மலாம் கூட இங்கேருந்து விராட் கோலி டீம் விட்டு தூக்குங்கலாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா எல்லாரும். அதெல்லாமே பண்ணியிருக்கிறேன். ஓகே, கிரிக்கெட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு கிரிக்கெட் என்ன கற்றுக் கொடுத்துருக்கு ப்ரோ? அதை சொல்லுங்க. லைஃப்பை எப்படி பார்க்கணுன்னு கற்றுக் கொடுத்துருக்கு ப்ரோ. ஓகே, இன்னைக்கு நீங்கள் 100 அடிச்சுக்கிட்டு கப்போட வீட்டுக்கு போனால் அடுத்த தடவை டக்கு ப்ரோ, அடுத்த தடவை 0. ஓகே, கடந்து அது நீங்கள் அதுலேயே ரொம்ப நாள் அதுலேயே இருக்க முடியாது. அந்த மொமெண்ட்டு தான் உங்கள் மேலே லைட்டு. ஓகே, அவ்வளோதான். அந்த லைட்லேருந்து நம்ம அடுத்து கடந்துடணும். அந்த லைட்லேயே நம்ம அப்படியே இருந்துடவே கூடாது. அதுக்குன்னு நம்ம ஒன்றும் இதுவாக இருக்குது. ஏன்னா அதான் சொல்கிறேனே, எல்லா மேட்சுமே புதுசு, எல்லாமே அதே தான். நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணுவீங்க. ஆனால் ஒருத்தன் வந்துட்டு உங்களை அவுட் ஆக்கணுன்னே ஒருத்தன் வரான், பால் போடுறான். நான் அவுட் ஆக மாட்டேனே நீங்கள் நிற்கிறீங்க. எல்லாத்துலேயும் அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், இல்லைன்னா அது ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங், லைஃப் இஸ் ஆல் கிரிக்கெட் தான். எவ்ரிதிங். ஆமாம் ப்ரோ. சரி, ஸ்போர்ட்ஸ் எனக்கு என்னை ரொம்ப ட்ரைவ் பண்ணுற விஷயம் ஸ்போர்ட்ஸ். அது ரொம்ப எனக்குள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, கம்பீட் பண்ணுற ஒரு உணர்வை வந்து என்னை தூண்டிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. எல்லாமே காம்படிஷன், எல்லாமே நம்ம கம்பீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் ஃபிசிக்கலி இட் கீப்ஸ் மீ வெரி ஃபிட். நான் என்ன சாப்பிட்றதுங்கிறது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ப்ளஸ் அப்பார்ட் ஃப்ரம் மை ஒர்க், என்னோட பேஷன், என்னோட ஹாபி எல்லாமே வந்துட்டு நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னோடய ப்ரொஃபஷன்லேயே இருக்குது. கட்டவே பண்ணி வேறு இடத்துக்கு போகும்போது டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் 11 பிளேயர்ஸ், டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட்ஸ், எல்லாருமே அவங்க என்னெல்லாமோ பண்ணாங்க. டாக்டர்ஸ் வருவாங்க, வக்கீல்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறமா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க வருவாங்க, என்னெல்லாமோ இருக்கும். பயங்கர ஒரு அதுவும் அண்டர்-16 ஏதோ ஆடுறது, செலெக்ஷனுக்கு ஆடுறவனுக்கு ஒரு மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவன் டீமில் வருவான், அவன் ஆப்பன் வருவான், என்னெல்லாமோ இருக்கும். இது வரைக்கும் அந்த மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் இருந்தது இல்லையேன்னு ஒன்று இருந்ததே கிடையாது. எல்லாமே சண்டே கூட விளையாடினேன். ஆஃப்டர் 2 months
2 months 2 months பேட்டை தொட முடியல. ஏன்னா படத்தை முடித்து ரிலீஸ்க்கு பண்ணணுங்கிற ஒரு ஒர்க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது இருந்தது. ஏன்னா சண்டே தான் நான் விளையாடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 சண்டே கிட்டத்தட்ட நான் போயிடுச்சு, ஸ்கிப் ஆகிடுச்சு. 3-4 சண்டே போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரெஸ்ட்டு ஓகேப்பா காமாக இருப்பேன். ஏன்னா வீட்டிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்தது. கொஞ்சம் வீட்டிலேயே உட்காந்துன்னு இருந்தேன், அந்த மாதிரி இருந்தேன். அப்புறமா படங்கள்லாம் போயிட்டு சாட்டர்டே சண்டேலாம் எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணாங்க இப்படின்னு ஒரு 2 மாதம் தொடரல. போன சண்டே இப்போன்னு வந்து இது எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது. ரீசெண்ட் சண்டேல போய் ஆடும்போது அந்த ஒரு தயக்கம் இருந்தது. ஒரு ஓகே காமாக இருப்போம் சொல்லிட்டு முதல் பால் நான் கவர் டிரைவில் நான் வந்துட்டு நான் 4 அடித்தேன். என்னோட பேட் நடுவில் பட்டுச்சு. அது அவ்வளோதான் ப்ரோ. எது வந்தாலும் இனிமேல் பார்த்துக்கலாண்டாங்கிற ஃபீல் தான். அதுக்கு மேலே அந்த ஒரு பால் நான் அடுத்த பால் நான் அடிச்சிருப்பேன். ஒரு 30 ரன்னோ என்னமோ அடிச்சிருப்பேன் கம்மி பாலில். நான் தான் அந்த கேமில் நான் தான் இம்பேக்ட் பிளேயர் அவார்டு கொடுத்தாங்க எனக்கு. அந்த பாடியிலேருந்து அது போகலைன்னு நினைக்கும் போது சூப்பர். அது சும்மாலாம் இல்லை, சும்மா எஜ்ஜு வாங்கிலாம் போல ஏதோ குழக்குழன்னு இல்லை. நீங்கள் புக்கில் எடுத்து கவர் ட்ரைவ் எப்படி ஆடணும் நான் அந்த மாதிரி ஆடினேன். அந்த மாதிரி தான் என்னோட ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட் பேட்டில் பட்டுது. அது போகிறோம். என்னெல்லாமோ இருந்துச்சு என் மண்டேயில், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு அது எதுன்னு அப்படியே ரீசெட் பட் நம்மக்கிட்ட ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கிரிக்கெட்டர் அண்ட் ஒரு இந்த மேட்ச் என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிக்கெட் மேட்ச்? கண்டிப்பாக இந்தியா வேர்ல்ட் கப்புக்கு தோனி 6 அடித்ததை சுனில் கவாஸ்கர் சொல்லிருக்காரு. நான் சாகும்போது இந்த கிளிப்பை நான் பார்க்கணும்னு சொல்லிருக்காரு சுனில் கவாஸ்கர். அதுக்கு சீசனுக்கு சீசன் கிரிக்கெட்டர்ஸ் மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி தான் நானுமே கிரிக்கெட் பார்க்கறதுலேருந்து இவர் இல்லாமல் இருந்தால் கிரிக்கெட் நம்ம இனிமேல் பார்க்கவே மாட்டோம், அவர் இல்லாமல் இருந்தால் கிரிக்கெட் பார்க்கவே மாட்டோம், இவங்க இல்லாமல் இருந்தால் கிரிக்கெட் பார்க்கவே மாட்டோம். இப்போ வரைக்கும் சூரியகுமார் யாதவ் வரைக்கும் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். கரெக்ட். ஸோ அது சீசனுக்கு சீசன் எல்லாருமே மாறுறாங்க. பட் ஃப்ராங்க்லி சேயிங் விராட் கோலியோட அப்ரோச் டுவோர்ட்ஸ் கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, சச்சின் டெண்டுல்கர் பிடிக்கலன்னு சொல்லாதீங்க, கேட்காதீங்க. அது நான் கேட்க மாட்டேன். இல்லை, அதுதான் நான் ரொம்ப ரீசெண்டில் சொல்கிறேன். ரீசெண்டில் என்னெல்லாமோ ஒருத்தர் பண்ணுறாங்க. அவர் மோர் தேன் கிரிக்கெட், அந்த கிரிக்கெட்டுக்கு அவர் அந்த டீமுக்கு நான் அந்த தேவையை அவர் எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது இருக்கும். மற்ற யாராவது அவர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பிளேயர்ஸோட ஃபிட்னஸை பார்த்தீங்கன்னா தலை தோனியே லைட்டாக கட்டிங்ஸோட தான் வருவார் ஆக்சுவலாக பார்த்தா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பூசுனா போல இருப்பாங்க. இவர் என்னன்னா கத்தி மாதிரி ஆகிட்டாங்க. நீங்கள் ஒரு ஒயிட் ஷாட்டில் பார்த்தா யார் விராட் கோலி, யார் ஹர்திக் பாண்டியா, யாருன்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே கோடு சேர்க்கே. ஏன்னா கரெக்டாக எது ரொம்ப முக்கியங்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட். நீங்கள் கிரிக்கெட்டில் பால் போட்டு அடிக்கிறியோ அடிக்கலையோ அவுட் ஆறியோ, நீ ஓடணும், பாலை எடுத்து த்ரோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உனக்கு தேவை உன்னோட பாடி தான் உனக்கு அசெட் அப்படிங்கிறத நான் அவர்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டது. உங்களை ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால விராட் கோலி இப்போவும் மற்றவங்களை இப்போ நிறைய பேர் T20 அபிஷேக் சர்மா பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும் தான். பட் யா அந்தந்த சீசன் வரும்போது அவங்களோட பார்ட் முடியும் போது வாட் தே ஹேவ் கிவன் ஃபார் த நெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க. நானும் நிறைய கொஸ்டின் ரெடி பண்ணியிருந்தேன். பட் ஆனால் நீங்கள் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு ரிவ்யூஸ் எப்படி தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக. இது எல்லாமே அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு பிடிக்கலையே ஓகே மூவ் ஆன் போயிடும், உனக்கு பிடிக்கல அந்த படம் அப்படின்னு போயிடலாம். பட் ஆனால் ஒரு சில ரிவ்யூவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இல்லை, வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி விஷயத்த குறை சொல்கிறாங்க. இதுனா எப்படி? அதுக்கு வந்துட்டு அவங்க அந்த படத்தை வந்துட்டு ரிவ்யூ பண்ணாமே விட்டுறலாம் ப்ரோ. அது எவ்வளோ பெரிய பாதிப்பு அந்த படத்தை எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து எனக்கு அதுதான். ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்க, அது நல்லா இருக்குதுன்னு ரிவ்யூ பண்ணுறாங்க. ஒரு படத்தில் வந்துட்டு கொஞ்சம் சரியாக இருக்குது, கொஞ்சம் சரியாக இல்லைங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை அவங்க ரிவ்யூ பண்ணாமே போயிடலாம். கரெக்ட். எதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அவங்கள ஏதோ ஒரு விஷயமா ஒன்று பார்க்குறாங்க, ஏன் ரிவ்யூ பண்ணலன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது தான். அதை பொறுத்த வரைக்கும் இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படிங்கன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தா ஏதோ ஒரு படங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு படம்,
ஏன்டா வந்தோன்னு நினச்ச படம் இது எல்லாம் எனக்குள்ளே தான் இருக்குது இப்போ. நான் அதை உங்களுக்கு புகுத்த முடியாது அப்படின்னு இருக்கு. மேபி நீங்கள் பார்க்காம என்னை திருப்பி கூட்டுன்னு போகிறீங்க அப்படின்னா நான் அங்கே எம்மா என்னைய விட்டுருப்பா அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது ஆனால் அவனை போகாமல் இருன்னு என்னால் தடுக்கவும் முடியாது, தடுக்கவே முடியாது. அவன் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுதான் எனக்கு என்னமோ இது ரொம்ப இதை பேலன்ஸ் பண்ணணும் ப்ரோ. இது எனக்கு என்னமோ இது அதாவது உனக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்னு ஒன்று நடக்கும், நல்ல டிவி சேனலில் வரும், அதை பார்ப்போம், பேப்பரில் ஏதோ போடுவாங்க. இப்போ ரொம்ப ஏன்னா பிகாஸ் ஆஃப் த மீடியம், எவ்ரிபடி ஹேஸ் அ ஃபோன் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் இன்டர்நெட். இந்த எல்லாருமே போடுறாங்க. அதுதான் எனக்கு புரியுது. புரியாத மொழியில் வர சில படங்களை பற்றி பயங்கரமாக அவங்க எல்லாருமே ஒரு சில டைம் ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க. கரெக்ட். அதே மாதிரி புரியாத சில படத்தில், மொழி தெரியாத படத்தில் பாராட்டி பேசுகிறாங்க. அதில் நிறைய குறைகள் இருக்கு. அது அவங்களுக்கு தெரியல. ஆனால் என்ன நான் ரீசெண்டாக நான் பார்க்குற ஒரு விஷயம், விளையாட்டுக்ஸில் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் தான். அது நம்ம இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்க்குற விஷயமா இருக்குது. ஒரு கன்னடத்தில் இருந்தோ ஒரு தெலுங்குல இருந்தோ இல்லை நிறைய படங்கள் வருது. அந்த படத்தை பார்த்து நம்ம ஆஹா ஊஹுன்னு புகழ்ந்து பேசுகிறோம். ஆனால் நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ குறைகள் இருக்கு. பட் ஆனால் தமிழ் படங்களே நாமளே வந்து ரிவ்யூ பண்ணி மட்டம் தட்டி இது ஒதுக்குற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போது உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ் ஒரு படம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அது என்ன மாதிரியான படம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. கரெக்ட். நம்பர் 1 பிகாஸ் லாங்குவேஜ் பேரியர் இருக்குது. ஓகே, அது என்ன பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ப்ளஸ் அதை எடுக்கிற ஒரு டிரெக்டரோட பாஸ்ட்டு, அவரோட வே ஆஃப் ஃபிலிம் லாங்குவேஜ் என்னங்கிறது கணிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் படம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைரக்டர் யாருங்கிறத அவங்களே சொல்லாத சில விஷயத்த நம்ம ஆளுங்க டீகோட் பண்ணிடுவாங்க. அவர் இப்படி பண்ணியிருக்காரு இந்த சீன் அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் ஒரு ஹீரோ எக்ஸ்பெக்டேஷனோட, என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா தேட்டருக்குள்ளே எல்லாருமே எம்டி ஹெட்டடாக போனாங்க வச்சுக்கோங்களேன், அந்த படம் சிலதெல்லாம் அவங்களோட மண்டையை ஃபில் பண்ணும். ஸோ உங்களுக்கு அது தேவையில்லைன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் மைண்டு ஃபுல்லாக போகிறீங்க வச்சுக்கோங்களேன், அது அப்படி இருக்க முடியாது தான். ஆனால் அப்படி இருக்கணுங்கிறது தான் என்னோடய தாட்டு. எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகலாம், ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இவங்க மைண்டு ஃபுல்லாக இருக்குது, சொல்கிற விஷயம் மண்டைக்குள்ளேயே வராது, வெளியில் போயிடும். அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா நான் நினச்சி வந்தனே நடக்கலையே. நீங்கள் நினச்சி வந்ததை பண்ணினா என்ன, அதுலேயுமே மைனஸ் இருக்குது. நான் சொன்னேன்னா இதுதான், அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே, இது என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ இந்த மைண்டு என்னங்கிறதே தெரியல. அது அவங்களுக்கு பொறுப்பாக அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் அதை கரெக்ட் பண்ண முடியும். தவிர நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு நீங்கள் கேட்டதுக்கு நான் சொன்னது இல்லை, நீங்கள் சொன்னது ரொம்ப அழகான ஒரு விஷயம். எனக்கு நான் எப்படி தான் பார்க்குறேன். நானுமே வந்துட்டு போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரோஸ்ட் எல்லாமே 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் இருக்காது. ஏன்னா வேணாம் எனக்கு அது. எதுக்கு நான் என்ன கிடைக்க போகுது அதுலேருந்து எனக்கு தெரியல. நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன், நிறைய படங்களை வச்சு செஞ்சுருக்கிறேன். இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எனக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே நல்லா இருக்கும் ஒரு சில படம். என்ன அறியாமே அந்த படத்தை போய் எல்லோரும் பாருங்கன்னு எனக்கு சொல்லணும்னு தோணும். இந்த படத்துக்கு ஏன் நீங்கள் சொன்னீங்க, இந்த படத்துக்கு ஏன் நீங்கள் சொல்லலைன்னு என்னை யாருமே கேட்க முடியாது. அப்படி கேட்டாலுமே அதை நான் கடந்து போயிடுவேன். அதுக்கு நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, யாருக்குமே அந்த அவசியம் கிடையாது. ஆனால் ரொம்ப போட்டு அடிக்கிறதுக்கு வேணாமே. அது நீங்கள் அது ஏன் அதை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தானே தெரியும். தேவையில்லாமல் அதுதான் இப்போ அதுதான் எனி பப்ளிசிட்டி இஸ் வெரி குட் பப்ளிசிட்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது எனக்கு போக போக இது வந்துட்டு உக்கிரமாக போகுமேன்னு தான் தோணுதே தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா ஒருத்தரை பற்றி நம்மளுக்கு எது இப்போ எக்ஸாம்பிளாக சொன்னால் அது கிரிக்கெட் கூட எடுத்துக்கலாம். சச்சின் நிறைய மேட்ச் விளையாண்டுருப்பார், ஒரு நியூ பவுலர் வருவான், அவரோட எல்லா டெக்னிக்குமே தெரியும். வந்த புதுசில் சச்சினுக்கு அவரை பற்றி தெரியாது, விக்கெட் கொடுத்துடலாம். பட் அடுத்த மேட்ச்சில் போகிறப்ப என்ன ஆகுனா சச்சின் அவரோட இதுலேயே வந்து பவுண்டரி 6 விளாசுவார். ஆமாம், அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜே தெரியாது, யார் என்னன்னு தெரியாது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எதுவுமே இருக்குது. நம்ம போய் கேஷுவலாக அந்த படத்தை பார்ப்போம், நல்லா இருக்கும்னு புகழ்ந்து பேசுவோம். அதே மாதிரி ஒரு டேரக்டர் இப்படி தான், அந்த ஹீரோ இப்படி தான், நாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோம். அதான் சொல்கிறேன், அது எல்லாமே அவங்களுமே தான் அதை ஃபீட் பண்ணுறாங்க. அவங்களுமே தான் ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இந்த மோனில் வந்துட்டு அவங்களுமே ஃபீட் பண்ணுறாங்க தான். இது 2 பக்கமும் இருக்குது. பட் சம்வேர் இதுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கணுங்கிறது தான் தாட். என்னெல்லாமோ சொல்லி எங்களை படத்துக்கு கூப்பிட்டீங்க,
அதுவாடா இருக்குது உள்ளுக்குள்ளேங்கிறதும் அதுவும் நியாயமான பேச்சு தான். கரெக்ட். இதுதான் அவங்க படத்துக்குள்ள இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கிறதுமே நியாயமான பேச்சு. அதுதான் சொல்றேன். அவங்களுக்கு எல்லாரும் மக்கள் உள்ளுக்குள்ள வரணுங்கிற ஒரு ஆசையில ஒண்ணு பண்றாங்க. இது டிபேட் தான் ப்ரோ. இது அவங்களாவே ஒரு முடிவு எடுத்துக்கிறது தான் இதுக்கு இருக்கே தவிர நம்ம ஒண்ணுமே யாரையுமே ஒன்றும் சொல்ல முடியாது ப்ரோ. கரெக்டாக சொன்னீங்க சதீஷ் ப்ரோ. ஆக்சுவலி இப்படி ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளேஷன் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை நம்ம பார்க்கறதுனால தெரியுமே அப்படிங்க. கண்டிப்பாக. ஏன்னா எப்படி சொல்கிறதுனா நீங்கள் 2 இடத்துலையுமே இருந்து பார்த்துருக்கீங்க. ஒரு ஆடியன்ஸாகவும் இருந்து பார்த்துருக்கீங்க, ஒரு டெக்னீஷியனாகவும் இருந்து பார்த்துருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் அழகாக பார்த்துருக்கீங்க, அழகாக கன்வே பண்ணிட்டீங்க. ஓகே, நம்ம நிறைய நேரம் கிளாஸில் உட்காந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, வீக்கெண்ட் எப்படி சண்டே போய் நான் கிரிக்கெட் விளையாடணும், அந்த மாதிரி லாஸ்ட் பீரியட் அப்படியே ஒரு பிடி பீரியட் முடிச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். என்ன கிரிக்கெட் விளையாடணுமா? பால் நீங்கள் போனால் நான் விளையாடினே இருக்கேன். இல்லை அவ்வளோ இல்லை, இங்கே விளையாண்டா அவ்வளோதான். நான் வேறு மாதிரி ஒரு கேம் வச்சுருக்கேன். அது ஒரு கனெக்டிங் கேம். ஓகே, நான் வந்து ஒரு பிக்சர் ட்ரா பண்ணுவேன், அதை நீங்கள் கரெக்டாக வரைவீங்களா? அதெல்லாம் டோன்ட் ரிட்டர்ன் ஈஸியாக. ஸோ அடுத்து அந்த ஒரு கேம் தான் விளையாண்டு அப்படியே நம்ம ஒரு எண்டு கொடுக்க. கண்டிப்பாக புதுசாக இருக்கு, கேட்கவே புதுசாக இருக்கு. ஷோர் ப்ரோ. இந்த கனெக்ஷன் கேமில் ஃபஸ்ட்டு பிக்சர் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னா வரைஞ்சி காட்டும், கரெக்டாக சொல்லணும். ஓகே, நீ வரையதை பொறுத்து இருக்கு. ஐஸ்கிரீம், ஐஸ். இந்தியா, பாகிஸ்தான். கனெக்ஷன் என்னது? ஐ பாகிஸ்தான். என்ன இது? என்னது ஓடுறியா? பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் சண்டை. ஆமா, ஐ லவ் இந்தியா. சண்டை, ஃபைட்டு. தமிழா ஹிந்தியா? தமிழா இது இங்கிலீஷா? தமிழ் தான். சண்டை, ஃபைட்டு. நீங்க நானும் ஃபைட் பண்றோம். என்னது? ஐயோ, ஐஸ்கிரீம்ல ஐஸ், ஐஸ் ஃபைட், ஐஃபா, ஐஃபா அவார்ட்ஸ். ஸ்டெப்ஸு, மாப்பு, இழுத்து காலை வாரி விடுறது, கா ல ஐ வாரி, வாரி தான் எடுத்துக்கணும். கா வாரி, வாரியர். ஐஸ் வாரியர், ஐஸ். ஐஸ் வாரியர், ஐஸ்வா தமிழில் தான். நீங்களா கண்டுபிடிச்சிட்டிங்களா அதை? வார் தானே அது? ஐவார், ஐ வாட்ச். வார், இந்தியா பாகிஸ்தானுக்கு வாரா? ஐ வார். ஓ, இது வாடுறது, காலை வாடுறது. ஓகே. என்னது இது? எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஒன்று வரைகிற டேய். பிளான்ட், ஐவார் பிளான்ட். இது என்ன பிளான்ட்? இது என்ன பிளான்ட்னு கேட்குறியா? நீ தான் வரைஞ்ச, நீ தான் சொல்லணும். இது என்ன பிளான்ட்? இது சாப்பிட்றதா? பாடி. என்ன பிளான்ட்டை சாப்பிட்டா பாடி வருமா? என்னடா? ஓகே ஓகே, நீ சின்னது. இதுக்கு நிஜமாவே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு இது தெரியல? தெரியல, இருங்க. இது என்ன பிளான்ட்டு? சின்ன பிளான்ட்டு, பெருசாக வளர்ந்துடும், நல்லா வளரும். ஐவார், ஐஸ்வாரி செடி, ஐஸ்வாரி ஃபிகரு. ஐஸ்வர்யா ராய். எப்பாடா இது ராய்? ராகின்னு சொல்லுவோம்ல அந்த பிளான்ட். மக்களே அங்க அங்க பார்க்கலாம், அங்க அங்க விட்டுடுங்க. நம்ம பையன்தான், அவன் என்கரேஜ் தான் பண்ணணும். திட்டாதீங்க கமெண்ட்ஸில்.
தேங்க்ஸ். இல்லையே, இது எடுத்து இது கொடுத்துற என்ன மாதிரி இருக்கு. ராயினா ராகியாமா இது? ஆமா. ஓ, ஐஸ்வர்யா ராய். ஆ அதுக்கு சினிமால ஐஸ் போட்ட, ஓகேவா? ஓகே. இந்த ஸ்டெப் போட்டா வரியா அப்படி கிடைச்சிருக்கும். ஐஸ்வர்யா அது வரைக்கும் வந்துருச்சா? ராய் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றதால கொஞ்சம் நீ இந்தியா பாகிஸ்தான் வாருக்குன்னா எங்க எல்லாமே போய் சினிமால இருந்து எனக்கு ஐடியா கொடு. சினிமால இருந்து சினிமா இல்ல க்ளூவை சினிமால இருந்து தான், அப்பதான் எனக்கு வரும். சொல்லிட்டீங்களா? இப்ப பாருங்க, அடுத்து சினிமால இருந்து தான், அது தமிழ்ல இருந்து. ஓகே ஓகே மாஸ்டர், ரெடி? ஓகே. அடுத்து வருது ஒரு சாங். சாங் இப்படி வா, இப்ப புடிச்சிடலாம் படக்குன்னு. இது என்னது? இது கை, விரல், நெகம், ஆலுமா டோலுமா, நீ, யூ. இங்கிலீஷா தமிழா? தமிழ். நீ, நீங்க, 2 வார்த்தை. நீங்கிறது ஒரு வார்த்தை தானடா. நான், மீ, சாப்பிட்றேன். சாங் நான் ஆலுமா டோலுமாக்கு போயிட்டேன். நீ இல்லை என்றால் இரு மேன், அடுத்து எழுதுவேன் சார். அடுத்தது எழுது. இதுலயே கஷ்டமா இருக்கு, 2-3 எழுது, அப்பதான் புரியுமே. நீ இதுலயே முக்கிக்கிட்டு இருக்கேன். ஆரோ, வழி, மேல, 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 1, மேல 1, மேல 1. அடுத்தது போடு, பாத்துடலாம். கண், இமை, கண். கை மேல 1 கண், விரல், கை மேலனா கரெக்ட். கரெக்டா? 1 தமிழ் 1 1 1வா 1 1 கண், மேல 1 கண், ஊ மேல ஒரு கண். என்ன பாட்டு? ஊ மேல ஒரு கண்ணு. என்னடா சிவகார்த்திகேயன் சாங். நான் ஃபர்ஸ்ட் லீட் கொடுத்தேனா இல்லையா? ஓகேடா, ஊ மேல ஒரு கண்ணு. ஓகே மாஸ்டர், அடுத்து போலாமா? போடு போடு. இது வந்து ஒரு படத்தோட டைட்டில். ஓகே ஓகே, நீங்க ஒர்க் பண்ண படத்தோட டைட்டில். ஓகே. பா வெயிட் கரோ. வீலு. தமிழ் வீலா? சக்கரம். சக்கரம் தான் சொல்லணுமா? சக்கரம். இது என்ன நடுவில்? சக்கரத்து நடுவில் ஏதோ மாட்டின்னு இருக்குது. சக்கரத்து நடுவில் ஏதோ ஜாக்கி. ஜாக்கின்னு படம் நான் ஒர்க் பண்ணவே இல்லையே. இருங்க பொறுமை. அடுத்தது சக்கரத்தில் 80 தானே தமிழ்? 80. சக்கரம் 80, ஜாக்கி 80. நான் என்ன படம் ஒர்க் பண்ணேன்? ஐயோ, இப்போ இதுதான் அவமானமே. இது என்னதுடா இது? நான் அது தண்ணி. சரக்கா தண்ணியா? தண்ணி. கடல், குளம். குளம் தானா? 80. அது என்ன? அலி பா, சந்தோஷம். என்ன வரையற நீ? ரொம்ப ஜாம் ஆகுது. இருங்க. ஆமாம், இருங்க பார்ப்போம். இப்போ சக்கரம்.
என்னதுடா அது? இது இது டேம்லேருந்து தண்ணி வா. அப்பா டேமுக்கு தமிழ் இல்லையா? தண்ணி போகிற வழி அதான். தண்ணி தண்ணி போகிற அணை. அணை என்னது? அணை அதுதான்டா சக்கரம். சக்கரத்தில் நடுவில் என்னடா மாட்டினுக்குது? சக்கரத்தை சுத்துறதுக்காக தேவை. இது அந்த சூப்பர் ஸ்டார் படம். முத்து. இது அச்சாணி. என்பது அச்சென்பது. அச்சம் என்பது மடமையடாக்கு. அது என்னதுரா? மடை. மடை. மடைனா டேம். அதான் அதான் மடை கட்டுறதுன்னு சொல்லுவோம். அணை கட்டுறான்டா சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மதகு மடை டேம் இருக்கு. என்பது அச்சம் என்பது. ஏண்டா அச்சம்டா? என்னடா இது? வீலில் அச்சாணி இல்லைனாடா தும்முனாடா. தும்முறா ஒரு பொம்பளை ஒரு மூஞ்சியாலேருந்துனா தும்முறது இல்லடா அச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன்ல. ஓகே. போர்டை பார்த்தாலே நீ போர்டை திருப்பி. ராகிக்கு ராய்ங்கிறது ஐயோ மனசாட்சியே இல்லைங்க அது. அதாவது ஒரு கொரியோகிராஃபரா டான்ஸ் மூமெண்ட்ஸை கரெக்ஷன் பண்ணியிருப்பார். ஒரு டைரக்டரா நிறைய ஆக்டிங் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கரெக்ஷன் பண்ணியிருப்பார். முறையாக எனக்கு எப்படி வரையணும், கனெக்ஷன் கேம் எப்படி விளையாடணும்னு அழகா சொல்லி. அதுதான் அது நான் வந்து கற்றுக்கிட்டது. மாஸ்டர் இருந்தால் அந்த கனெக்ஷன் கேம் ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கனெக்ஷன் கேம் என் கூட ஆரம்பிச்சு நான் கனெக்டே ஆகல அதில். பட் பரவாயில்ல, மாஸ்டர் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த தீபாவளி அதுவுமா நிறைய ஸ்வீட் பலகாரம் சாப்பிட்டுட்டு இந்த ஷோ பார்த்தவங்களுக்கு கனெக்ஷன் கேம் எப்படி விளையாடுறதுன்னு மாஸ்டர் இருந்து கற்றுருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா செஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் கீழே போடுங்க. கனெக்ஷன் கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். தேங்க்யூ. எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தீபாவளி டே. ஷூர், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. என்னையும் இந்த ஷோக்காக கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. விஷ் யூ த சேம். ஹாப்பி தீபாவளி. பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ சேஃப் அண்ட் சூப்பர் தீபாவளி. நல்லா பட்டாசு வெடிங்க, ஜாக்கிரதையாக வெடிங்க, நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்க, அடுத்த நாள் கார்டியோ பண்ணுங்க, அதான் நல்லது. டேக் கேர். ஆமாம், டேக் கேர். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி கைஸ். யா, பாய். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.